கோட்டை இரும்பு கோட்டையாக இருக்கிறது. அதாவது தமிழன் படம் எடுத்து நஷ்டமடைகிறான், மார்வாடிகள் படம் வாங்கி லாபம் அடைகிறார்கள். விஜய் இருக்கும் ஜார்ஜ் கோட்டை இரும்பு கோட்டையா? கோட்டை இரும்பு கோட்டையாக இருக்கிறது. காமராஜ் பட இயக்குனர் பகீர் குற்றச்சாட்டு. இல்ல, போன ஆட்சியில போனாங்கன்னு சொல்ல முடியல, இந்த ஆட்சியில் போக முடியவில்லை என்று சொல்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமர்ந்திருக்கும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டை சாதாரண மக்கள் எளிதாக செல்ல முடியாத இரும்பு கோட்டையாக மாறிவிட்டதாக காமராஜ் படத்தின் இயக்குனர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் எங்கு எந்த சூழல்ல இப்படி சொன்னார் என்பது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். காமராஜ் திரைப்படத்தை தயாரித்த ரமணா கம்யூனிகேஷன் நிறுவனம் தமிழரின் பெருமை மிகு அடையாளமான திருவள்ளுவரின் வாழ்க்கையில் சில பகுதிகளை காட்சிப்படுத்தி திருக்குறள் அப்படிங்கிற பெயர்ல ஒரு திரைப்படத்தை தயாரித்து கடந்த ஆண்டு திரையிடப்பட்டிருந்துச்சு. அந்த படத்தின் 2ஆம் பாகத்தை தமிழில் திருவள்ளுவரின் பயண குறிப்புகள் திருக்குறள் 2 அப்படிங்கிற பெயரிலும், ஆங்கிலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைமின் இந்துஸ்தான் திருக்குறள் 2 அப்படிங்கிற பெயரிலும் தயாரிக்கிறது. இந்த படத்தின் படம்பிடிப்பு சென்னை வடபழனி தாமரா ஸ்டுடியோவில் பூஜையுடன் தொடங்கியிருக்கிறது. இதில் தொழிலதிபர் விஜி சந்தோஷம், முதன்மை கொடையாளர் மதுரை ராஜேந்திரன், படத்தின் இயக்குனருமான தயாரிப்பாளருமான பாலகிருஷ்ணன், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் போன்றோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி படம்பிடிப்பையும் தொடங்கி வச்சிருக்காங்க. அப்ப இயக்குனரும் தயாரிப்பாளருமான பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாரு. அப்ப திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசும் முயற்சி நடைபெறும் நிலையில உங்கள் படத்தில் வள்ளுவருக்கு எந்த உடை பயன்படுத்தி உள்ளீர்கள் அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு பதிலளித்த பாலகிருஷ்ணன், ஆமா, காவி எங்க அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, சொல்றவன் யாரு? அவனுக்கு நான் ஏன் காட்ட போறேன்? அந்த படத்திலே காட்டலையே. நீங்க கண்ணாடி போடுங்க, பிஆர்ஓ அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுங்க, கண்ணு தெரியல பாவம் பிள்ளைக்கு. ஆமா, அவர் எப்பவுமே நாங்க காவி போட மாட்டோம். நாங்கள் அவர் காந்தி வழி வந்தவர், கோட்ஸே வழி வந்தவர் அல்ல. தனது முந்தைய படத்திலும் திருவள்ளுவருக்கு வெள்ளுடைதான், இந்த படத்திலும் வெள்ளுடைதான் அப்படின்னு பதிலளிக்கிறாரு. தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகம் அமைந்துள்ள ஜெயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஒரு இரும்பு கோட்டையாக உள்ளதாகவும், திரைப்பட தொடக்க விழாவுக்கான அழைப்புதலை முதலமைச்சருக்கு செய்தி விளம்பரத்துறை அமைச்சருக்கும் கொடுக்க சென்ற தங்கள் பட நிறுவனத்தின் மேலாளரை அங்கே உள்ளே அனுமதிக்கவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. தமிழ் தாய் வாழ்த்து நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அங்க உள்ள போனீங்க? இல்ல 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 உள்ள விட்டாங்களா அவங்கள? இல்ல உள்ள 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 இல்ல இல்ல உள்ள விட்டாங்களா? இங்க எங்க நான் என்னை பத்தி மட்டும் தாங்க பேச முடியும். பதவியில் இருக்கிறவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன வள்ளுவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுறவங்க அந்த வழியில் இருக்காங்க. இன்னைக்கு இப்போ கோட்டை உங்களால் போக முடியுதா? எங்கள் ஆட்கள் போக முடியாத அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதை நீங்கள் போடணும்னா போடுங்க. ஆமாம், இரும்பு கோட்டை இரும்பு கோட்டையாக இருக்கிறது. இல்லை இல்லை, போன ஆட்சியில் போனாங்கன்னு சொல்ல முடியல, இந்த ஆட்சியில் போக முடியவில்லை என்று சொல்கிறேன். இல்லை, எங்கள் இன்விடேஷனையும் கொண்டு போய் கொடுக்க முடியலையே. எங்கள் இன்விடேஷனை யாரையும் ரீச் பண்ண முடியல. கோபம் கிடையாது, அவங்க அதை ஃபாலோ பண்ண நாம நினைக்கிறோம். காட்சிக்கெனியன் கடுஞ்சொல்லன் அல்லநேல் மீக்கூறு மன்னன் நிலம் அப்படிங்கிற திருக்குறளுக்கு இணங்க அரசின் தலைவர் எளியோருக்கும் எளிதாக காணும் வகையில் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. முந்தைய திமுக ஆட்சியாளர்களை எளிதாக அணுக முடிந்ததா அப்படிங்கிற கேள்விக்கும் பதிலளித்த அவர், இன்றைய ஆட்சியை போல்தான் முந்தைய ஆட்சியிலும் இருந்ததா சொல்றாரு. திருக்குறள் படத்திற்கு திரையரங்கம் கிடைத்ததா, ஓடிடியில் வெளியிட்டீர்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதற்கு, தனது படங்களில் எதிலுமே லாபம் கிடைக்கல, அந்த படங்கள் வணிக நோக்கில் எடுப்பது கிடையாது, கொடையாளர்கள் இருப்பதால் செலவு ஈடுகட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு.
ஓடிடியை யார் கண்ட்ரோல் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? ஓடிடியை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? மார்வாடிகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. மார்வாடிகள் என்ன பண்ணுவாங்க? வட்டிக்கு விடுறவங்க, அப்படி தானே? அதாவது தமிழன் படம் எடுத்து நஷ்டம் அடைகிறான், மார்வாடிகள் படம் வாங்கி லாபம் அடைகிறார்கள். நஷ்டம் தமிழ் மக்களுக்கு, லாபம் வட இந்தியர்களுக்கு. அவனுக்கு எந்த படத்தில் நஷ்டம் கிடையாது. பெரும்பாலும் படத்தை எடுக்கும் தமிழர்கள் செலவிட்டு நட்டம் அடைவதாகவும், அதை ஓடிடியில் வாங்கி வெளியிடும் நிறுவனங்கள் செலவே இல்லாமல் பெருத்த லாபம் அடைவதாகவும் பாலகிருஷ்ணன் சொல்றாரு. திரைப்படத்தில் நடித்து அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய தாவேக தலைவர் ஜோசப் விஜய் அவரின் ஆட்சி காலத்தில் தலைமை செயலகத்தில் செய்தி விளம்பரத்துறையில் படம்பிடிப்புக்கான அழைப்பிதழையே நேரில் கொண்டு சென்று கொடுக்க முடியாத இரும்பு கோட்டையாக ஜெயின் ஜார்ஜ் கோட்டை திகழ்வதாக இயக்குனர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாற்றார். இல்லை, எங்க இன்விடேஷனையும் கொண்டு போய் கொடுக்க முடியலையே. எங்க இன்விடேஷனை வந்து யாரையும் ரீச் பண்ண முடியல. கோபம் கிடையாது, அவங்க அதை ஃபாலோ பண்ண நாம நினைக்கிறோம். இது குறித்து சமூக வலைதளத்தில் தாவேகாவினரும் திரைத்துறையினரும் கடும் விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு வராங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.